வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். அரவிந்தர் ஆசிரம முறைகேடுகளை கண்டித்து புதுவையில் சனிக்கிழமை முழு அடைப்பு. பஸ் கண்ணாடிகள் உடைப்பு. மக்கள் அவதி. அரவிந்தர் ஆசிரம நிர்வாகத்தின் நடவடிக்கையால் 3 உயிர்கள் பலியான சம்பவத்தால் கொந்தளிப்பு. பல்வேறு இடங்களில் மறியல் போராட்டம். கூடுதல் நீதிமன்ற கட்டிட அடிக்கல் நாட்டு விழா. உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஆளுநர், முதல்வர், வழக்கறிஞர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் சனிக்கிழமை நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தின் போது 3 பஸ்கள் சேதப்படுத்தப்பட்ட நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பல்வேறு முறைகேடுகள் நடைபெறும் அரவிந்தர் ஆசிரமத்தை மத்திய மாநில அரசுகள் கையகப்படுத்த வேண்டும். மூத்த IAS அதிகாரியை கொண்டு அரவிந்தர் ஆசிரமத்தை நிர்வகிக்க வேண்டும். ஆசிரமம் மீது எழுந்துள்ள பாலியல் புகார்கள், சகோதரிகள் தற்கொலை குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரிக்க வேண்டும். ஹேமலதா பாலியல் பலாத்காரத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும். ஆசிரம குடியிருப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அனைத்து கட்சிகளின் சார்பில் சனிக்கிழமையன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவித்தது. இதனால் அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் ஆசிரமத்துக்கு சொந்தமான கடைகள், கட்டிடங்களில் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். அரவிந்தர் ஆசிரமத்திற்கு எதிராக அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் அணி திரண்டு இருப்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. இதனிடையே முழு அடைப்பு போராட்டத்தின் போது 100 அடி சாலை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் 3 பஸ்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. தனியார் பஸ்கள், ஆட்டோ, டெம்போக்கள் முழுமையாக இயங்கவில்லை. கடைகள் அனைத்தும் மூடப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன. புதுவையில் அரவிந்தர் ஆசிரமத்தின் முறைகேடுகளை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளதால் கைது செய்யப்பட்டனர். பல்வேறு முறைகேடுகள் நடைபெறும் அரவிந்தர் ஆசிரமத்தை மத்திய மாநில அரசுகள் கையகப்படுத்த வேண்டும். ஆசிரமம் மீது எழுந்துள்ள பாலியல் புகார்கள், சகோதரிகள் தற்கொலை குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரிக்க வேண்டும். ஆசிரம குடியிருப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புதுவையில் சனிக்கிழமையன்று முழு அடைப்பு நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்பினர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காமராஜர் சிலை அருகே போராட்டம் நடத்தினர். இதில் கட்சியின் நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுவை பஸ் நிலையம் முன்பாக பல்வேறு அமைப்பினர் மக்கள் உரிமை கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது அவர்கள் அரவிந்தர் ஆசிரமத்துக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இதேபோல் சுப்பையா சிலை முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் இளைஞர் காங்கிரசார் சட்டசபை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவையில் நடைபெற்ற கூடுதல் நீதிமன்ற அடிக்கல் நாட்டு விழாவில் உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கலந்து கொண்டனர். புதுவை கடலூர் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கூடுதல் நீதிமன்ற கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பிரெஞ்சு நடைமுறையில் இருந்து இந்திய நடைமுறைக்கு மாற்றப்பட்டதன் பொன்விழா கொண்டாட்ட விழா சனிக்கிழமை நடைபெற்றது. தலைமை செயலர் சேட்டன் சாங்கி வரவேற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா துவக்க உரையாற்றினார். உச்சநீதிமன்ற நீதிபதி பாக்கர் முகமது இப்ராஹிம் கலியுல்லா தலைமை உரையாற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகப்பன், பானுமதி, துணைநிலை ஆளுநர் AK சிங் ஆகியோர் விழா மலரை வெளியிட்டு உரையாற்றினார்.
சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷான் கவுல் அடிக்கல் நாட்ட கூடுதல் நீதிமன்றங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ் அக்னிஹோத்ரி, பால் வசந்தகுமார் ஸ்ரீதரன், எம்எல்ஏ நேரு, புதுவை முதன்மை நீதிபதி வேல்முருகன், பார் கவுன்சில் சேர்மன் செல்வம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் புதுவை வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஐயப்ப சாமிக்கு 39ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு சனிக்கிழமையன்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் துவக்கி வைக்க குருசாமி ஏகாம்பரம் மற்றும் விழா குழுவினர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் ஆஞ்சநேயர் கோவில் திருப்பணிக்கான நிதியுதவியை துணை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கைக்கிலப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சஞ்சீவி வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தின் திருப்பணிக்கான கட்டுமான பணிக்கு 2ஆம் தவணை முதலமைச்சர் பரிந்துரை செய்ததின் பேரில் 1,25,000 ரூபாய் காசோலையை துணை சபாநாயகர் மற்றும் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஸ்டார்கள் அழகு பொருட்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர மாநாடு. பெரிய மார்க்கெட்டை சீரமைக்க தவறியதால் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முடிவு. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இன்னும் 4 தினங்கள் உள்ள நிலையில் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மை விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. இயேசு பிறந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் இதற்கான கொண்டாட்டங்கள் வெளிநாடுகளில் தற்போதே துவங்கிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 8 தினங்கள் உள்ள நிலையில் நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமன்றி பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடில்களுக்கு தேவையான சுரூபங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார பொருட்கள் போன்றவையும் விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிறிஸ்துமஸ்க்காக ஆடை அலங்கார பொருட்களை வாங்குவதில் மட்டும் கிறிஸ்துவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருவதால் ஸ்டார் குடில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கிறிஸ்துமஸ்க்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்துவர்கள் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு புதிய வரவாக உள்ளூரை சேர்ந்தவர்கள் பெரிய ரக ஸ்டார்களை தயாரித்து அதனை மிஷன் வீதியில் விற்பனை செய்து வருகின்றனர். இதேபோன்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் விற்பனை செல்போன்களின் ஆதிக்கத்தால் சரிந்துள்ளது. புதுவை பெரிய மார்க்கெட்டை சீரமைத்து தராததை கண்டித்து உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை பூட்டும் போராட்டம் நடத்துவது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது நகர மாநாடு சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. மூத்த தலைவர் ராமன் கொடியேற்றி வைக்க மாநில செயலாளர் விஸ்வநாதன் துவக்க உரையாற்றினார். மாநில பொருளாளர் சலீம் சிறப்புரையாற்ற தேசிய குழு உறுப்பினர் கலைநாதன் நிறைவுரையாற்றினார். மாநாட்டில் புதுவையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மின் கட்டணம் மற்றும் பால் விலை உயர்வை குறைக்க வேண்டும், பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும், பஞ்சாலைகளை புனரமைத்து வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதுவை பெரிய மார்க்கெட்டை சீரமைத்து தராததை கண்டித்து உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை பூட்டும் போராட்டம் நடத்துவது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை போப் ஜான் பால் கல்லூரியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் முன் கொண்டாட்ட விழாவில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் போப் ஜான் பால் 2 கல்வியியல் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்தான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தொடங்கியது. இவ்விழாவிற்கு போப் ஜான் பால் 2 கல்வியியல் கல்லூரியின் செயலர் பால் வரவேற்புரை நல்கினார். இயேசு கிறிஸ்து பிறப்பின் நோக்கம் குறித்தும் அவர் பிறப்பின் முக்கியத்துவம் குறித்தும் இவ்விழா கொண்டாடப்படுவதின் இன்றியமையாத தேவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் தன்னலமற்ற அன்பை குறித்தும் உரையாற்றினார்கள். தமிழ்நாடு திருவள்ளூர் கிளச்சேரி கிறிஸ்து கல்லூரியின் முதல்வர் ஜபஸ்டின் கிறிஸ்துமஸ் சிறப்புரை நல்கினார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் எளிமையும் அவரின் அளவிட முடியாத அன்பும் அன்னை மரியின் தாழ்மையும் தியாகமும் கீழ்ப்படிதலும் பற்றி எடுத்து எம்பினார். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போலவே எல்லா வகையிலும் மாற வேண்டும் என்றும் கிறிஸ்துவை பற்றி அறிவதே ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை தேவை என்றும் வேதத்தின் மூலம் விளக்கம் தந்தார். அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்களின் நடனம், நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன்பின் கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்கள் அருள் ஆசிரமத்தில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரவிந்தர் ஆசிரமம் முறைகேடுகளை கண்டித்து புதுவையில் சனிக்கிழமை முழு அடைப்பு. பஸ் கண்ணாடிகள் உடைப்பு, மக்கள் அவதி. அரவிந்தர் ஆசிரம நிர்வாகத்தின் நடவடிக்கையால் 3 உயிர்கள் பலியான சம்பவத்தால் கொந்தளிப்பு. பல்வேறு இடங்களில் மறியல் போராட்டம். கூடுதல் நீதிமன்ற கட்டிட அடிக்கல் நாட்டு விழா. உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், ஆளுநர், முதல்வர், வழக்கறிஞர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.